ஒரு வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அந்த பசங்களாம் அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க, இப்படி ஒரு அநாகரிக வேலையை செய்யறாரு, கட்சி ஆரம்பிச்சு எதுவும் செய்யாம இருக்கிறாரு, ரோடுக்கு வந்து மக்களை பார்க்காம இருக்கிறாரு, அவரை சார்ந்த நிகழ்ச்சிக்கு வந்து 42 பேர் செத்து போனா, இப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராம் போறாரு, ஒவ்வொருத்தர் செத்து போறான், எதை பத்தியும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, பிரஸ் மீட்டை பார்க்க மாட்டாரு, நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டாரு. எலெக்ஷன் நேரத்தில் வெளியே வந்து மீட்டிங் போடுறவன உங்களுக்கு தேவை? குடும்பத்துக்கும் உண்மையா இல்ல, வெளியில வந்து மக்கள் நமக்கும் உண்மையா இல்ல, உண்மையே இல்லாத ஒருத்தர் எதுக்கு நீங்க இப்படி நீங்க அவர் ஊரை காப்பாற்றுவாருன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஜாலியா பேசுவோங்க, அவர் எல்லாமே ஜாலியா தான் பண்றாரு. ஒரு பொண்ணு அழுதா என்ன, எக்கடி கட்ட போனா என்ன, ஜாலியா செட்டப்போட சுத்துறாரு. 42 பேர் செத்தா என்ன, ஒரு வீடியோ செத்தா என்ன, நான் பாட்டு ஜாலியா தெரியுவேன். அந்த பேப்பர்ல ஒரு 4 காப்பி, இந்த நேரத்தில் அழுகவும் அழுவுறது, அந்த நேரத்தில் ஆக்ரோஷமா கத்தவும் திமுக, இதெல்லாம் ஒரு செட்டப்பா? எமோஷன்ஸ் மனசுக்குள்ள வேண்டாம். வீட்டம்மாவோட எமோஷன்ஸ் தான் மதிக்க தெரியல உங்களுக்கு, அதற்கு நீங்க அதுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நாட்டில் உள்ள மக்களோட எமோஷன்ஸுக்கு மரியாதை தெரியல உங்களுக்கு. பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. ஐயோ, எந்த அரசியல் பேப்பர் இல்லாம படிக்கிறாங்க, பேப்பர் இல்லாம தான் படிக்கிறாங்க. பார்த்து அழுவோமா நாங்க? இந்த நேரத்தில் ஓங்கி அழுகும் வரா, என்னங்க இது? உங்களுக்கே சிரிப்பு வருது, சும்மா கேள்வி கிட்ட சிரிக்கக்கூடாது, கேமரா அவங்க பக்கம் வைங்க. சிரிப்பா வருதுங்க. இப்படி ஒரு மனுஷனை நம்பி நம்ம எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குமே. இந்த தாவேக்கா பெண் சகோதரிகளுக்கு சொல்றேன், தாவேக்கா நிர்வாகிகளுக்கு சொல்றேன், எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ணணும். குடும்பத்தை கருத்தோட சப்போர்ட் பண்ணலாமா? இது ஒரு வேலையா? இதுக்கான அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம், இதுக்கான மீட்டிங் போடுறோம். பெண் பாதுகாப்பை பற்றியும் மக்களுக்கு சுதந்திரத்தை பற்றியும் மக்களுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு உரிமைகளை பற்றியும் பேசுறதுக்கு இவர் யாருங்க? வீட்டில் உள்ள உரிமையை பறித்த, வீட்டில் உள்ள நிம்மதியை பறித்த, ஏங்க என் வீட்டில் ஒழுங்கா இருந்தாங்க, வெளியே வந்து ஒழுங்கா இருப்பேன். அவங்க அப்பாவும் பல விமர்சனம் பண்ணியிருக்காரு இவரை. அவங்களுடைய மனைவி, 2 குழந்தைங்க, அவங்க அப்பா, 4 பேருக்கு நல்ல பேர் வாங்க முடியாது. இவர் நாடால துடிக்கலாமா? இது நல்லதா? எல்லாமே நீங்க என்டர்டைன்மெண்ட் கொண்டு போறது எவ்வளவு ஒரு அற்ப அரசியல்.